Okay, so POCO M3. So இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இந்த வீடியோ முடிச்ச அப்புறமா செக் பண்ணி பாருங்க. அண்ட் POCO M3 ஓட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றுனா இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனோட மெயின் அட்ராக்ஷனே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் சைடு தான். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெதர் கிரேடின்னு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. அண்ட் பேக் வந்து பிளாஸ்டிக் ஆனதுனால இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகாது. அண்ட் அப்படியே மேலே இருக்கிற கேமரா கட்டவுட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. டிசைனுக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணுறதை விடைக்கும் ஆக்சிடென்ட்லாம் நிறைய வாட்டி வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் நம்மளே அறியாமலே நம்ம கை வந்து தானாக பட்டுருது. அண்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மீடியமான ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். அண்ட் ஸ்க்ராச்சஸ்லேருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க வந்து ஃபோன் வாங்கும்போது ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பில் செக்ஷனில் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இந்த ஃபோனுக்கு இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பேட்டரி ஃபோன். ஸோ பேட்டரி பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக வர பெரிய பேட்டரி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம். ஸோ ஃபோன் வந்து கையில் இருக்கும்போது அவ்வளோ ஹெவியாக ஃபீல் ஆகாது. ஃபோன் வந்து ரொம்பவுமே லைட்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபோனோட சைஸுமே கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அடக்கமான ஒரு சைஸ் தான் இது. அண்ட் ரொம்பவுமே காம்பேக்டான சைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் வந்து ஃபோன் வந்து பாக்கெட்லலாம் ஈஸியாக ஃபிட் ஆகும். POCO X3 மாதிரி ரொம்ப பல்கியாலாம் இருக்காது. இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் எங்கே வேணுமோ பிளக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 6000 mAhல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 18 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபோனுக்கு கைக்கு வந்ததுமே நான் அதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே ஃபோனை வெளியே எடுத்து ஃபோனை பூட்டப் பண்ணி பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்கும்போது கரெக்டாக 42% வந்து இருந்துச்சு. அண்ட் அடுத்த 2 நாளைக்கு நான் வந்து ஃபோனை ரொம்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக தான் யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி யூஸ் பண்ணியிருப்பேன். யூடியூப் அண்ட் க்ரோம் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி 2 நாள் யூஸ் பண்ணல ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 42லேருந்து 30க்கு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக யூடியூப் வீடியோஸ் பிளே ஆனால வெறும் 4% பேட்டரி தான் ட்ராப் ஆச்சு. அண்ட் கண்டினியூஸாக ஒரு 45 நிமிஷம் கேமரா யூஸ் பண்ணால 17% வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் வந்து வேற லெவலில் இருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ ஹெவியாக இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணாலுமே ஃபோனோட பேட்டரி வந்து கண்டிப்பாக 1 டேக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அப்படியே சார்ஜிங் பற்றி பார்த்தோன்னா இந்த ஃபோனை நான் வந்து சார்ஜ் போடும்போது 9% பேட்டரி வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டைம் டியூரேஷன் தான். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். ஒரு நல்ல ஸ்டாண்ட் பை இருக்கிற பேட்டரி கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அண்ட் அடுத்ததாக டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 6.53 இன்ச்சில் FHD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே இப்படி இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா POCO X3ல பார்த்த சேம் டிஸ்பிளே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் 2 ஃபோன்ஸோட டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2 ஃபோன்ஸுமே பிக்சல் டென்சிட்டி வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் பிக்சல் சைஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் வர சேஞ்சஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. அண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்க வந்து இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற விஷயங்கள் எல்லாமே கிறிஸ்பா அழகா இருந்துச்சு. அண்ட் கலர் சேச்சுரேஷன் எல்லாமே கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகி டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் கலர் ஸ்கீம் வந்து நீங்க ஆட்டோல வச்சு யூஸ் பண்ணும்போது சன்லைட் வந்து டைரக்டா உங்க போன்ல படுறப்போ போனோட பிரைட்னஸும் சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளாலே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் இந்த போன்ல வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரைட்னஸ் வரும்போது இந்த போனோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 400 nits சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டோர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே வந்து தேவையான அளவுக்கு பிரைட்டா தான் இருக்கு. ஆனால் அவுட்டோர்ஸ்னு வரும்போது கொஞ்சம் டிம்மாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவுட்டோர்ஸில் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு மரத்துக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மரத்தோட ஷேடோ அப்புறம் உங்கள் ஃபோன் டிஸ்பிளேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னதை இந்த ஃபோனோட பட்ஜெட்டில் நமக்கு இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 662 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக தான் வேலை செய்யுது. ஆனால் ஹெவி டாஸ்க் அண்ட் பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் வந்து ரன் ஆகும்போது ஃபோனில் ஒரு குட்டி அனிமேஷன் பிரேக் வருதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதாகட்டும் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த அனிமேஷனில் ஒரு பிரேக் வந்து நம்மளாலே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக டிரான்சிட் ஆகாது. ஒரு பிரேக் வந்து நம்மளால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். அண்ட் GPU பார்த்தீங்கன்னா Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் ஃபோனில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து Android 10 OS கொடுத்துருக்காங்க, MIUI 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் இன்புல்ட்டாக நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸை நீங்கள் வச்சுக்கலாம், தேவையில்லாத நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபோனோட ரேம் வந்து ஒரே வேரியண்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க, 4GB மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 64GB அண்ட் 128GB. அண்ட் இந்த 2 வேரியன்ட்ஸ்குள்ளேயுமே ஒரு குட்டி சேஞ்ச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 64GB வேரியண்ட்டுக்கு UFS 2.1 ஸ்டோரேஜும் 128GB ஸ்டோரேஜுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 2.1ல இல்லாத ஒரு விஷயம் UFS 2.2ல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் பூஸ்டர். ஸோ ரைட்டிங் ஸ்பீட் எல்லாமே UFS 2.2ல வந்து ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதனால் ஆப் லான்ச்சிங் எல்லாமே வந்து அந்த 128GB வேரியண்ட்டில் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு செக்மெண்ட் கேமரா. ஸோ இந்த POCO M3யோட ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, f1.8 அப்பேச்சர் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க, f2.4 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் இன்னொரு டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஃபோனோட ரியர் கேமரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து சன்லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பிளேஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ சன்லைட் வந்து அதிகமாகும் போது இந்த கேமரா லைட்டாக திணறி இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஃபோட்டோ வந்து ரொம்பவுமே ஓவர் ஷேடோட இருக்குது. ஸோ அதே ஃபோட்டோவை வெயில் இல்லாத ஒரு பிளேஸில் எடுத்த போது ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேப்சர் ஆச்சு. இந்த ஃபோட்டோவில் வந்து பிரைட்னஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் 48 மெகாபிக்சலில் நம்ம ஷூட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டீடைல், சேச்சுரேஷன், கலர், டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஃபோனில் வந்து AI மோட் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் ஒன்று தான். அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியாது. அண்ட் மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கேப்சர் ஆகுது. அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோஸை நான் அவ்வளோ பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாகவும் இருக்குது. அண்ட் அதே டைம் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த கலர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோடாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து f2.1 அப்பேச்சரில் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் கேப்சர் ஆன ஃபோட்டோஸும் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சேச்சுரேஷன் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. அண்ட் கால் குவாலிட்டி இந்த ஃபோனில் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த ஃபோனில் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் சொதப்பாமல் பக்காவாக வேலை செய்யுது. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,999 இருக்க ரொம்பவுமே சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்குறதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் பை டைம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு பேட்டரி ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஃபோன் இருக்கும். அண்ட் ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ இந்த ப்ரைஸ் கட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்க்குமே இப்போ வந்து கிளாஸ்டிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளாஸ்டிக் மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நம்ம கிடைக்கலனாலும் இந்த ஃபோனை நம்ம கையில் இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்ட் மூணாவது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா POCO X3ல Redmi Note 9 Pro Maxல எந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பார்த்தனோ அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்பர்ஸில் குட்டி குட்டி சேஞ்சஸ் இருந்தாலும் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றின ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.